முதல் முறையாக ஞானோகம் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறேன். இது எப்படி இருக்கும் என்னன்னு எந்த தாட்டுமே இல்லை. சும்மா என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டாரு அப்படிங்கிறதுனால வந்தேன். ஆனால் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. ஏன்னா எதுவுமே தெரியாமல் வீடு, ஆஃபீஸு, அப்புறம் குழந்தைங்க, இது மட்டும்தான் வாழ்க்கையாக இருந்தது. அப்புறம் ஃபேமிலி, அவங்கள பற்றின உள்ள கவலைகள் அது மட்டும்தான் இருந்தது தாட்ஸில். அதை ரொம்ப நல்லா தான் இருக்கேன். எப்போவாவது அந்த தாட்ஸ் வரும்போது மனம் ரொம்ப குழப்பலாயிடும். அப்புறம் ரொம்ப குழம்ப ஆரம்பிச்சுட்டு நான் என்னை நானே வருத்திப்பேன். அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் அப்புறம் அந்த கர்ம வினைகளை பற்றி ரொம்ப அழகாக சார் ஐயா வந்து சொல்லி கொடுத்தாரு. அதெல்லாம் நினைக்கும் போது பரவாயில்ல, நமக்கு இதுவே லேட்டாக கிடைச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் முன்னாடி கிடைச்சிருந்தா நம்ம இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருப்போன்ற மாதிரி ரொம்ப இதுவாக இருந்தது. கண்டிப்பாக ஐயாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அப்புறம் அம்மா அவங்களும் வந்து உணவு கொடுக்கறது, பிரேக்கில் அது எல்லாமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததுக்கு. நன்றி. ஓகே, நீங்கள் வணக்கங்க, என் பேர் ராஜாராமன். ஸோ நான் ஏற்கனவே சேலத்தில் இருந்து ஒரு ஞானமாக அட்டன் பண்ணிடுறேன். நான் அட்டன் பண்ணும்போது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அங்கே பேசிகிட்டு இருந்தீங்க. அப்படியா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபஸ்ட் நாள் பேசுனீங்க. அப்போ நாங்கள் இருந்தேன். ஸோ ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாங்க. இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு அப்போ எல்லாமே புரிஞ்சிடுச்சு. இது புரிஞ்ச பிறகு என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி குற்றமுணர்ச்சி இல்லாமல் நான் பாட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சேன். ஆர்டிஸ்ட்டில் வந்து திட்டுறது எல்லாரையும் முன்னாடி திட்டினா ஈவினிங் வரைக்கும் எனக்கு டென்ஷனாக இருக்கும். இப்போ நான் திட்டிட்டு நான் விட்டுட்டு நான் பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அவங்க வந்து கடுப்பாக இருக்கும். அவங்க வந்து அந்த டென்ஷன் வந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கும். இப்போ இது அதுக்கெல்லாம் 2வது வாட்டிங் வந்தது. திரும்பவும் நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு ப்ராக்டிக்கல் லைஃப் நல்லா புரிஞ்சிடுச்சு, வேலை இல்லைன்னு. பட்டு புறத்தில் வந்து நிறைய பிரச்சனை அட்டன் பண்ண பிறகும் கொஞ்ச நாள் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப கண்டினியூ ஆரம்பிச்சிச்சு அந்த பிரச்சனைகள்லாம். இன்னும் ரொம்ப ஃப்ரீயாக வந்து தப்பு பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. லைசன்ஸ் கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு அந்த மாதிரி. ஸோ அதை சரி பண்ணிக்கணும்னா நான் கொஞ்சம் ஞானமாக வந்தேன். இப்போ ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிச்சு. அது மாதிரி நீங்கள் சொன்னது இந்த மனோலயம்லாம் நான் புக்கில் படித்தேன். ஐயோட எல்லா புக்குமே நான் வாங்கி வச்சிட்டேன். எல்லா புக்கும் படித்தேன். அது படிக்கிறவரோட நீங்கள் நேராக சொல்லும்போது மனோலயம், மனோநாசம் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இப்போ ஐ பேசும்போது இன்னும் நல்லா புரிஞ்சுது. அப்புறம் வந்து ஒரு அறிவு வந்து முடிவெடுத்துறோம் அந்த எனர்ஜி தரும் அப்படிங்கிறது எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ நான் டீ குடிக்கலான்னு ஒரு முடிவெடுத்தேன். அப்புறம் ஒரு ஆசோலேஷன் வரும், பிடிச்சிடலாமா இருக்குதே போயிடலாமான்ட்டு. ஆனால் அது சொன்ன பிறகு ஓகே அந்த எனர்ஜி வந்துருச்சு.